Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிஷனில் மார்ஜினல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டூ இன்புட்ஸ், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு லேபர் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். when 10 units of each of the labor and capitals are used அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எல் கண்டுபிடிக்கலாம். ஸோ டோ பி by dou L அப்படின்னு போடணும். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 10L. ஸோ 10 அப்படியே எழுதிட்டு எல்லோட டிஃபரன்ஷியேஷன் 1. அடுத்தது மைனஸ் 0.1 அப்படியே எழுதிட்டு எல் ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 2L. அடுத்தது 15K வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எல் பண்ணும்போது எல் தவிர வேற எது இருந்தாலும் கான்ஸ்டன்ட். ஸோ கே வந்து கான்ஸ்டன்ட். அடுத்து நம்ம கே ஸ்கொயருக்கு அதுவும் கான்ஸ்டன்ட். பட் இங்கே 2K கான்ஸ்டன்ட், அது எல்லோட இருக்கிறனால நம்ம 2K அப்படியே எழுதிட்டு எல்லோட டிஃபரன்ஷியேஷன் 1 அப்படின்னு போட்டுருவோம். இப்போ அடுத்தது இந்த இடத்துல எல்லோட வேல்யூ 10 அண்ட் கேவோட வேல்யூ 10 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் 10, அடுத்து மைனஸ் 0.1 இன்ட்டு 2 எல்லோட வேல்யூ 10 பிளஸ் 2 இன்ட்டு கேவோட வேல்யூ 10. இப்போ டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா 10, இது வந்து 20, பட் 0.1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஆயிடும். அடுத்தது 20. ஸோ இது டோட்டலாக இது வந்து 8 + 20 28. இப்போ அடுத்தது நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கே டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு கே, டோ பி பை டோ கே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எல், செகண்ட் டேர்ம் எல் ஸ்கொயர் ரெண்டுமே கான்ஸ்டன்ட். 15K அப்படின்றது வந்து 15 மட்டும் வரும். கேவோட டிஃபரன்ஷியேஷன் 1. அடுத்தது மைனஸ் 0.2 கே ஸ்கொயர் இருக்கு. ஸோ மைனஸ் 0.2 அப்படின்னு போட்டுட்டு கே ஸ்கொயர் வந்து நம்ம 2K அப்படின்னு போடணும். அதுக்கு அடுத்தது இங்கே 2KL இருக்கு. இதில் 2L வந்து கான்ஸ்டன்ட். ஸோ கேயோட டிஃபரன்ஷியேஷன் 1. ஸோ நம்ம ப்ளஸ் 2L அப்படின்னு போட்டுட்டு கேவோட டிஃபரன்ஷியேஷன் 1. இதுலேயும் நம்ம எல்லோட வேல்யூ 10 அண்ட் கேவோட வேல்யூ 10 அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ இது 15 மைனஸ் 0.2 இன்ட்டு 2 இன்ட்டு 10 ப்ளஸ் 2 into 10, எல்லோட வேல்யூ 10. இப்போ பார்த்தீங்கன்னா 15, இது வந்து 20. ஆக்சுவலாக இது மல்டிப்ளை பண்ணால் 0.4 into 10 இருக்கு. அப்போ வெறும் 4 மட்டும் வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 20. இதோட டோட்டல் வேல்யூ இது ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் 11, 20ஓட சேர்க்கும்போது 31. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சப்டிவிஷன் 2ல வந்து இப்போ 10 units ஆஃப் கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணும்போது what is the upper limit for the use of labor அப்படின்னு கேட்குறாங்க, which a rational producer will never exceed. இப்போ இதில் டோ பி பை டோ எல்லோட எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கணும். இந்த இடத்துல இருக்கு 10 மைனஸ் 0.1 இன்ட்டு 2L ப்ளஸ் 2K. இது முதல்ல நம்ம இங்கே தனியாக எடுத்துக்கலாம். ஸோ சப்டிவிஷன் 2ல வந்து டோ பி பை டோ எல்லோட எக்ஸ்பிரஷன் 10 மைனஸ் 0.1 10 மைனஸ் 0.1 into 2L and last term வந்து plus 2K இருக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than or equal to 0வா இருக்கணும். அண்ட் அதுலேயும் அவங்க வந்து 10 units of capital are used அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது when K equal to 10, இதில் when K equal to 10, K 10ஆக இருக்கும்போது L என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து 10 மைனஸ் பாயிண்ட், இது மல்டிப்ளை பண்ணால் 2L plus 2 into 10 greater than or equal to 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0.2L மைனஸில் இருக்கிறனால இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ greater than or equal to 0 இருக்கு. இது 0.2L இங்கே வந்துடும். இது வந்து நமக்கு 10 plus இது 20, அப்போ 30 ஆயிடுச்சு. ஸோ 30 அப்படின்றது greater than or equal to 0.2L. இது நம்ம ரிவர்ஸில் எழுதுனா 0.2L less than or equal to 30 அப்படின்னு வரும். அப்போ L அப்படின்றது less than or equal to 30 divided by 0.2. இதை டிவிஷனுக்காக நம்ம ஒரு டெசிமல் மூவ் பண்ணும்போது into 10 அப்படின்னு போடணும். அப்போ எல்லோட வேல்யூ less than or equal to 300 by 2. இதை டிவைட் பண்ணால் less than or equal to 150 அப்படின்னு வரும். ஸோ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறது வாட் இஸ் த அப்பர் லிமிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து less than or equal to 150 அப்படின்னும் போது மேக்ஸிமம் 150 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து அப்பர் லிமிட் ஃபார் த யூஸ் ஆஃப் லேபர் வந்து 150 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லணும்.